இது நாள் 49 5:30க்கெலாம் எழுந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் அவுட் அதையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். இந்த வாட்ச் நான் பிஎட் படிக்கும்போது வாங்கினது. எங்கள் பசங்க ஒரு 4 பேர் ஒன்றா வாங்கியிருந்தோம். நானும் கிளம்பிட்டேன். 11th ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வராங்க. அவங்களுக்கு பேசிக் கெமிஸ்ட்ரி, கரியர் கைடன்ஸ், மோட்டிவேஷன் இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு நானும் போயிட்டேன். அசம்பிளி போயிட்டு காலை உணவு பழைய சாதம் அதுவும் சாப்பிட்டுட்டு மதிய உணவுக்கு பிரிஞ்சி சிக்கன் பிரியாணி இஷ்ரத் மேம் எடுத்துருந்தாங்க. அதை முடிச்சாச்சு. 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓரளவு பேசிக் கெமிஸ்ட்ரி, மோட்டிவேஷன், கரியர் கைடன்ஸ், ஐஐசி பெங்களூர், ஐஐடி மெட்ராஸ், ஐசர் இதை பற்றிலாம் கொஞ்சம் அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொன்னேன். எவ்வளோ பேர் அதை எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. நானும் லேபை சாத்திட்டு கிளம்பிட்டேன். போகிற வழியில் அப்படியே பசங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் ஒரு 2 பால் கேட்டு நானும் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் சில் டீ கொஞ்சம் அப்படி சீரியஸ் அதையும் பார்த்துட்டு கடைக்கு போயிட்டு அரிசி காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த கத்தி ஹைதராபாத்தில் இருக்கும்போது வாங்கினது. கத்தியை நானும் மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் மாற்றாம அப்படியே ஓடிட்டு இருக்கு. எல்லாம் நினைப்பீங்க எனக்கு இந்த தயிர் சாதம் தக்காளி குருமா தவிர வேற எதுவும் செய்ய தெரியாதுன்ட்டு. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் அதான் இன்னைக்கு பண்ண போறோம். இதுதான் அதெல்லாம் வெட்டி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாவை போட பார்த்தேன். நல்ல வேலை. அதுக்கப்புறம் சாம்பார் பொடியை போட்டு தண்ணியை ஊற்றி மிளகாத்தெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்தேன்னா முடிஞ்சிருச்சு. முடியல. தண்ணி அப்புறம் பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு. முட்டை இதையும் வச்சு சாப்பிட்டுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். கிளாஸும் போணுச்சு. அதான் இன்றைய நாள் எல்லாம் முடிச்சாச்சு மக்களே. இப்போ நன்மைக்கே நண்பர்களே. பாய், டாட்டா.